ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு ஆட்டோமேட் ட்ரீம் ஜாப். ஸோ இப்போ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸல்ல எப்படி படிக்கிறது அப்படின்றத பார்த்துட்டோம். எக்ஸல்ல இருந்து டேட்டாவை எடுத்து அது எப்படி நம்ம டெஸ்ட் கேஸ்க்கு பாஸ் பண்றது, சினாரியோஸ்க்கு பாஸ் பண்றது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த எக்ஸல் யூட்டில்ஸ்ல இருக்கிற கிளாஸ் ஃபைல நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பேஸ்ல படிக்க போறோம். ஓகே, ஸோ ஏன்னா டெஸ்ட் பேஸ்ல இருந்து தான் நம்ம ஹூக்ஸுக்கு அனுப்பி ஹூக்ஸ்ல இருந்து தான் அட் பிஃபோர்ல இந்த டெஸ்ட் கேஸை நான் எக்ஸிக்யூட் பண்ண விரும்புறேன்னா ரன் மோட் எஸ் ஆர் நோ அதை பார்த்து ஃபில்டர் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஸோ கம்மிங் டு ஆர் பேஸ் ஃபைல். ஓகே, ஸோ டெஸ்ட் பேஸ்ல இப்போ நான் என்ன எழுதணும், என்னுடைய கோட் ஃபார் ரீடிங் த டேட்டா. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். எதுக்கான ஆப்ஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேப்புக்கான ஆப்ஜெக்ட். ஓகே, மேப் நமக்கு ஸ்ட்ரிங்னு இருக்கும் ரெண்டுமே. ஸ்ட்ரிங் கமா ஸ்ட்ரிங். இதுக்கு பேர் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா டெஸ்ட் டேட்டானே வச்சுக்கிறேன். ஓகே, இந்த மேப்பை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணிடணும். இம்போர்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு எரர் முடிஞ்சிடும். இதை நான் வந்து என்னவா வைக்க போறேன் அப்படின்னா ஸ்டாட்டிக்கா வைக்க போறேன். ஃபைன். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு மெத்தட் எழுத போறேன். மெத்தட் வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட டெஸ்ட் டேட்டாவை செட் பண்றதுக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து டேட்டாவை படிக்கணும். கரெக்டா? எதுல இருந்து படிக்கணும், நம்மளுடைய யூட்டில்ஸ்ல இருந்து படிக்கணும். ஓகேவா? ஸோ அதை வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட். ஓகே, இதுல நான் வந்து என்ன பண்ண போறேன் செட் டெஸ்ட் டேட்டா. ஓகே, இதுக்கு நான் என்ன அனுப்ப போறேன் அப்படின்னா என்ன பெராமீட்டரை வந்து எடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மேப். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இங்க போட்டுடுறேன். போட்டுட்டு இதை டேட்டா அப்படின்னு மாத்திக்கிறேன். ஓகே, இது வெளியில இருந்து வரப்போது, எங்க இருந்து வரப்போது, என்னோட டெஸ்ட் யூட்டில்ஸ்ல இருந்து வரப்போகுது. ஓகே, ஸோ டெஸ்ட் யூட்டில்ஸ்ல இருந்து வர்றத நான் என்ன பண்ண போறேன், இங்க இருக்கிற டெஸ்ட் டேட்டாக்கு அசைன் பண்ணிக்கிறேன். ஏன் இதை அசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நீங்க மேப்போட கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஓகே, எனக்கு ஒரு எக்ஸல் ஷீட் இருக்கு. அந்த எக்ஸல் ஷீட்ல நான் என்ன பண்ண போறேன், எனக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோ வந்து நம்மளோட ஹெட்டர், செகண்ட் ரோல இருந்து நமக்கு டேட்டா வந்துடும். இப்ப நம்ம யூட்டில்ஸ்ல இருக்க மெத்தட் என்ன பண்ண போகுதுன்னா ஹெட்டரையும் எந்த ரோ வந்து உங்க ஸ்பெசிபிக் டெஸ்ட் கேஸ்க்கோ அதை வந்து கொடுத்துரும். ஸோ அப்ப எனக்கு 2 ரோ வந்து அவுட் ஆஃப் இட் கிடைச்சிடும். ஓகே, அந்த 2 ரோவை எடுத்து வச்சுட்டு நான் ஒவ்வொரு காலமா போய் எனக்கு வந்து டேட்டாவை எடுக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இங்க வந்து இந்த மெத்தட்ஸை எழுதிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அங்க இருந்து வாங்கி நான் இங்க பாஸ் பண்ணி என்ன வச்சுக்கிறேன், அதே மேப்பா தான் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ மேப்பா வச்சுட்டு அங்க வந்து எனக்கு ரோ வைஸ் ஃபில்டர் பண்ணி கொடுக்க போது, இங்க நம்ம காலம் வைஸ் நான் டேட்டா எடுக்க போறேன். ஸோ எப்படி டேட்டா எடுக்க போறேன், அதுக்கும் ஒரு மெத்தட் தான் எழுத போறேன். பப்ளிக். ஓகே, நமக்கு எதை வச்சு நம்ம டேட்டா எடுக்கணும், கீயை வச்சுதான் நம்ம டேட்டா எடுக்கணும். கரெக்டா? அதோட ரிட்டர்ன் டைப் உங்களுக்கு ஸ்ட்ரிங்கா இருக்கும். ஓகே, ஸ்ட்ரிங் இதுல நம்ம என்ன பண்ண போறோம், கீயை கொடுக்க போறேன். ஸோ கீயை கொடுத்தா எனக்கு வேல்யூ வரணும். எதுல இருந்து வரணும், இந்த டெஸ்ட் டேட்டால இருந்து. ஸோ டெஸ்ட் டேட்டா டாட் கெட். ஓகே, என்ன எதோடத கெட் பண்ணணும், இந்த கீயோடத கெட் பண்ணணும். அதை என்ன பண்ணணும், நான் ரிட்டர்ன் பண்றேன். ஓகே, இந்த மெத்தட் எனக்கு எக்ஸல் ஷீட்ல இருந்து நமக்கு படிச்சு இங்க டெஸ்ட் டேட்டா லோக்கல்ல கொடுத்துரும். அதுல இருந்து நான் எனக்கு தேவையான டேட்டாவை நான் எடுத்துக்கிறேன். ஃபைன். சோ இது ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு கிளியர் ஆகணும். ஒவ்வொரு டெஸ்ட் கேஸ்க்கும் புதுசு புதுசா வரணுமா, அதுக்காக நான் என்ன பண்றேன், ஒரு கிளியர் மெத்தட் கிரியேட் பண்றேன். ஓகே, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் கிளியர். எதை கிளியர் பண்றேன், நானு என்னுடைய மேப் டேட்டாவை டெஸ்ட் டேட்டாவை நான் வந்து கிளியர் பண்ணணும். கரெக்டா? ஸோ டெஸ்ட் டேட்டா ஈக்குவல் டு நல் அப்படின்னு கொடுத்துறேன். ஃபைன், இருக்கிறது எல்லாமே எனக்கு வந்து கிளியர் ஆயிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்னென்னத்துக்கு எழுதியிருக்கோம், நமக்கு செட் டெஸ்ட் டேட்டாக்கு எழுதியிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுல இருந்து கெட்டுக்கு எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ கெட் எழுதி இது பண்ணியிருக்கோம். ஸோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் எழுத போறோம். அதுதான் கெட் டெஸ்ட் டேட்டா. ஓகே, ஸோ பப்ளிக். ஸோ இதுவுமே வந்து நமக்கு என்ன பண்ண போகுது, ஸ்டாட்டிக்கா இருக்க போது, என்ன நமக்கு எடுக்க போகுது மேப்ல. ஓகே,
ஸோ இது வந்து கெட் டெஸ்ட் டேட்டா, கெட் டெஸ்ட் டேட்டா. ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேப்பை தான் நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. மேப்போட இது வந்து நமக்கு ஸ்ட்ரிங் கமா ஸ்ட்ரிங் தான், ஸ்ட்ரிங் கமா ஸ்ட்ரிங். ஸோ எங்க வந்து நமக்கு நம்ம இந்த டெஸ்ட் டேட்டாவை அனுப்பணுமோ அதுக்கு நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் டெஸ்ட் டேட்டா. ஓகே ஃபைன். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு எக்ஸல் ஷீட்டை படிக்கிறதுக்கான மெத்தட்ஸ் வந்து எழுதிருக்கோம். ஃபைன். ஸோ இப்போ இது முடிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் நான் ஹூக்ல கூப்பிடணும். அப்பதானே எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம இனிட்டையும் வந்து கிளியர் க்ளோஸ் பண்றதையும் நம்ம எங்க கூப்பிட்டுருந்தோம், ஹூக்ஸ்ல கூப்பிட்டுருந்தோம். ஸோ அதை இப்பயும் நம்ம வந்து பண்ண போறோம். ஃபைன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ஹூக்ஸ்ல போயிட்டு ஓகே அட் பிஃபோர்ல தான் நான் என்ன பண்ண போறேன், ஒரு இன்னொரு அட் பிஃபோர் சினாரியோ எழுத போறேன். ஓகே இந்த அட் பிஃபோர் சினாரியோ தான் நமக்கு வந்து என்ன பண்ண போகுது, சினாரியோக்கு முன்னாடி ரன் ஆகி என்னோட ரன் மோட் எஸ் ஆர் நோவான்னு பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ண போகுது. ஃபைன். இப்போ நான் நெக்ஸ்ட் இங்க அட் பிஃபோர்ல ஓகே ஸோ பேரு வந்து நான் பப்ளிக் வாய்ட் பிஃபோர் சினாரியோ அப்படின்னு வச்சிருக்கேன். ஓகே ஸோ பிஃபோர் சினாரியோன்னு வச்சுட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், ஸ்ட்ரிங். இப்ப கரண்டா என்ன ரன் ஆயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக நான் சினாரியோ நேம் இங்க பாஸ் பண்றேன். சினாரியோ டைப் வந்து ஐயோ குக்கும்பர் ஜாவால இருந்து சினாரியோவை பாஸ் பண்றேன். அந்த சினாரியோ நேம ட்ரிம் பண்ணி வச்சுக்கிறேன் நான். ஓகே சினாரியோ நேம் ஈக்குவல் டு, ஏன்னா இப்ப வர்றதுல ஏதாவது ஜங்க் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்பேஸ் இருந்துச்சுனாலும் ட்ரிம் பண்ணி வச்சுக்கிறதால சினாரியோ டாட் சினாரியோட நேம் என்னன்னு எனக்கு சொல்லுங்க, அதை ட்ரிம் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப எனக்கு சினாரியோ நேம் வந்துருச்சா? இப்ப இந்த சினாரியோ நேம் வச்சுதான் நம்ம வந்து எஸ் ஆர் நோ பார்க்க போறோம். ஓகே சோ அப்ப நான் என்ன கால் பண்ண போறேன், எக்ஸல் யூட்டில்ஸ்ல நமக்கு என்ன மெத்தட் இருக்கு, கெட் டெஸ்ட் டேட்டா இருக்கு, அதுக்கு இந்த சினாரியோ நேம் நான் அனுப்பி விடுறேன். ஓகே அனுப்பி விட்டேன்னா எனக்கு ஒரு டேட்டா வருமா, அத நான் இங்க மேப்ல வாங்கிக்கிறேன். ஸ்ட்ரிங் கமா ஸ்ட்ரிங் டேட்டா ஈக்குவல் டு, ஓகே கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓ கொடுத்து நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு, செமிகாலன் வச்சாச்சு. ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து டேட்டா இருக்கா, ஏன்னா இந்த சினாரியோக்கு டேட்டா இருக்கான்னு பார்க்கணும். சில டைம் வந்து நம்ம டேட்டா எழுதுறதுக்கு மிஸ் பண்ணிடுவோம். அப்ப டேட்டா ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, ஆர் டேட்டா வந்து எம்டியா இருந்துச்சுன்னா ஓகே, டெஸ்ட் கேஸ் இருக்கானா அதுல வேற எதுவும் டேட்டா இல்ல அப்படின்னும் போது டேட்டா டாட் இஸ் எம்டி. ஓகே பாருங்க மேப் வந்து அந்த கீ வேல்யூ மேப்பிங் எனக்கு கொடுக்கல அப்படின்னா அது எம்டில வந்துடும். ஸோ எம்டியா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண போறேன், ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ண போறேன். த்ரோ நியூ ரன் டைம் எக்ஸெப்ஷன். ஓகே என்ன எக்ஸெப்ஷன் போட போறேன், நோ டேட்டா ஃபார் தி சினாரியோ. சினாரியோன்னு போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டு பிளஸ் நான் என்னோட சினாரியோ நேமையும் கொடுத்துக்கிறேன். ஓகே சோ நமக்கு எக்ஸெப்ஷன் வரும்போது இது படிக்கும் போது எனக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட டேட்டாவது ரன் மோடு என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போறேன். ஸோ டேட்டா டாட் கெட், ஓகே என்ன கெட் பண்ணும் நானு, ரன் மோட். ஓகே ரன் மோடுன்றது எக்ஸல் ஷீட்ல இருந்து பர்ஃபெக்டா நீங்க படிச்சுக்கோங்க, அதே ஸ்பெல்லிங்ல இருக்கணும். அந்த ரன் மோட் வந்து டாட் ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் என்னவா இருக்கணும், எஸ்ஸா இருந்துச்சுன்னா ஓகே, ஏன்னா நான் வந்து இங்க சினாரியோக்கு ஏத்த மாதிரி தான் படிச்சிருக்கேன். ஓகேவா சோ இப்ப நான் இதை இஃப் சாரி ஓகே டேட்டாவோடது எனக்கு ரன் மோடு ஈக்குவல் இக்னோர் கேஸ் எஸ்ஸா இருந்துச்சுன்னா அப்பதான் நான் உள்ள போகணும்.
இல்ல ரன் எஸ் இல்ல அப்படின்னா என்ன பண்ண போறேன் நானு, ஒரு எக்ஸெப்ஷன், ஒரு ஸ்கிப் எக்ஸெப்ஷன் நான் கொடுக்க போறேன். த்ரோ நியூ ஸ்கிப் எக்ஸெப்ஷன். ஓகே, ஸோ ஸ்கிப் எக்ஸெப்ஷன் என்ன பண்ண போகுது, ஸ்கிப்பிங் தி சினாரியோ அப்படின்னு நான் படிக்கிறேன். பிளஸ் சினாரியோ நேம் இங்க கொடுத்துருக்கேன். டன். இப்ப டேட்டா இல்லைனாலும் சரி, ஸ்கிப் ஆனாலும் சரி, எனக்கு வந்து வந்துடும். நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ண போறேன், டெஸ்ட் பேஸ். ஓகேவா, டெஸ்ட் பேஸ்ல நமக்கு என்ன இருக்கு, செட் டேட்டா இருக்கா, அதுக்கு இந்த டேட்டாவை பாஸ் பண்ணி விட்டுறேன். ஃபைன், இதுதான் நம்மளோட வேலை. எங்க, பிஃபோர் சினாரியோல. ஓகேவா, இப்ப டெஸ்ட் பேஸ்ல உங்களுக்கு எல்லா டேட்டாவும் வந்து ஃபுல் ஆகி நிக்கும். இந்த டேட்டாவை நம்ம எங்க படிக்க போறோம், நம்மளோட கோட்ல படிக்க போறோம். ஓகேவா, சோ இதுதான் டெஸ்ட் பேஸ்ல நீங்க பண்ண வேண்டியது. டெஸ்ட் பேஸ்ல பண்ணிட்டு நம்ம அதை எக்ஸிகியூஷனை இதுலயும் வந்து ஹூக்லயும் வந்து பண்ணியாச்சு. ஃபைன், இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன அப்படிங்கறத பார்ப்போம். இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டெப் டெஃபினிஷனுக்கு போறோம். ஸ்டெப் டெஃபினிஷன்ல லாகின்ல தான் நம்ம வந்து யூசர் ஐடி பாஸ் பண்றோம் இல்லையா, இந்த யூசர் ஐடியை தான் நம்ம வந்து எங்க இருந்து கொடுக்க போறோம், நம்மளோட டெஸ்ட் பேஸ்ல இருந்து எடுத்து கொடுக்க போறோம். ஓகேவா, சோ இப்ப இங்க வர யூசர் நேம்ல நான் ஸ்ட்ரிங் பாஸ்வேர்ட், யூசர் நேம் இல்லையா, யூசர் நேம் ஈக்குவல் டு டெஸ்ட் பேஸ். நான் இங்க ஏற்கனவே வந்து இம்போர்ட் பண்ணி இது பண்ணி வச்சிருக்கேன் எக்ஸ்டென்ட்ல. ஸோ டாட் கெட். ஓகே, இதுல இருந்து சினாரியோ எனக்கு பாஸ் ஆயிடும் நமக்கு. டாட் கெட்ல என்ன பண்ண போறேன், என்ன வேணும் அப்படின்னு சொல்ல போறேன். எக்ஸாக்டா அங்க என்ன பேர் கொடுத்துருக்கீங்களோ எக்ஸல் ஷீட்ல அதை எங்க கொடுக்கணும் நம்ம. இது அப்படியே காப்பி பண்ணி நான் பாஸ்வேர்டுக்கும் கொடுத்துடுறேன். ஓகே, பாஸ்வேர்ட். இது என்னது, நமக்கு எக்ஸாக்டா எக்ஸல் ஷீட்ல எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்துட்டேன், அதை அப்படியே கொடுக்குறேன். ஃபைன், ஸோ இப்ப இதை என்ன பண்ண போறேன், இத இங்க பாஸ் பண்ண போறேன். ஸோ நம்ம இந்த மெத்தடையும் போய் நம்ம இப்ப சேஞ்ச் பண்ணணும். இந்த மெத்தட்ல நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், ஹார்ட் கோட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அது இல்லாம ஸ்ட்ரிங் யூசர் நேம் இத தூக்கி இங்க கொடுக்கணும். ஓகே, இங்க ஸ்ட்ரிங் பாஸ்வேர்ட் இத தூக்கி இங்க கொடுக்கணும். ஓகே, சோ இதுதான் நம்ம பண்ற சேஞ்சஸ். ஃபைன், சோ இத பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணி பார்க்க போறோம், எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போறோம். ஃபைன், சோ நம்ம எல்லாமே ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். டெஸ்ட் பேஸ் பண்ணியாச்சு, எக்ஸல் யூட்டில்ஸ் கிரியேட் பண்ணி அதை டெஸ்ட் பேஸ்ல கூப்பிட்டு ஹூக்ஸ் மூலியமா நம்ம ரன் பண்றோம். லாகின் பேஜுக்கும் நம்மளோட ஸ்டெப் டெஃபினேஷனையும் மாத்தியாச்சு. ஓகேவா, சோ இதெல்லாம் தான் நம்ம பண்ண சேஞ்சஸ். இப்ப நமக்கு லாகின் ஸ்டெப் டெஃபினேஷன்ல எரர் அடிக்கும், இங்க போய் சேவ் பண்ணீங்க அப்படின்னா எரர் வந்து போயிடும். ஓகே, ஸோ பார்ப்போம் என்ன பிரச்சனை. இங்க டாட் கெட் கிரியேட் மெத்தட் டெட், ஏன்னா நான் வந்து டெஸ்ட் பேஸை வந்து இன்னும் சேவ் பண்ணாதால இருக்கு. ஸோ சேவ் பண்ணிட்டேன், ஹூக்ஸையும் சேவ் பண்ணிட்டேன். இப்ப திருப்பி இங்க வர, இங்க என்ன பிரச்சனை நமக்கு, இன்னும் யூசர் நேம். ஓகே, சாரி, இங்க வந்து நான் பாஸ்வேர்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக யூசர் நேம் கொடுத்துட்டேன். ஸோ யூசர் நேம் இங்க கொடுத்துட்டேன், சாரி பாஸ்வேர்டை நான் கொடுத்துறேன். டன், எல்லா எரருமே வந்து சால்வ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம போய் நம்மளோட ரன்னர் ஃபைல்ல இருந்து ரன் பண்ண வேண்டியதுதான் நம்மளோட வேலை. ஓகே, ஸோ ரன்னர் ஃபைல் போயிட்டேன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஃபுல் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறேன். இது எக்ஸிக்யூட் ஆகும்போது அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, டேஷ்போர்ட் பேஜ் வந்து ஒர்க் ஓப்பன் ஆகுது. பட் இது ஆக்சுவலா வந்து எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது, ஏன்னா இதோட ரன் மோட் வந்து நான் நோன்னு வச்சிருந்தேன். ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது, ஓகே, யூசர் ஐடி பாஸ்வேர்ட் நமக்கு வந்து கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட், ஓகே, பேஜ் லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகே, அப்ளிகேஷன் வந்து எடுத்து கொடுத்துருச்சு. ஃபைன், ஸோ இப்போ இது மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்ல இருக்க மாதிரி நமக்கு வந்து தெரியும் டேஷ்போர்ட்ல. ஆனா அது வந்து ஆக்சுவலா ஸ்கிப் ஆயிருக்கீங்க, பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்கிப்பிங் த சினாரியோ அப்படின்னு வந்துருச்சு. ஸோ
ஸோ நம்ம எதுக்கும் வந்து ஒரு வாட்டி இங்க போயிட்டு நம்மளோட டார்கெட்ல இதையும் ஓபன் பண்ணி பார்த்துடலாம். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஷோ இன் லோக்கல் டெர்மினல், சிஸ்டம் எக்ஸ்ப்ளோரர் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணிட்டு உள்ள போயிட்டு டார்கெட்ல என்னோட ரிப்போர்ட்டை படிக்கிறேன். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா 66% 2 out of 3 பாஸ்டு, இன்னொன்னு ஸ்கிப்டு, ஃபெயில்னு நமக்கு காட்டல, ஸ்கிப்டுன்னு தான் காட்டுது. ஸோ ஓகே ஃபைன். ஸோ இங்க எல்லாமே வந்து ப்ராப்பரா இங்க ஸ்கிப்பிங் சினாரியோ எல்லாமே வந்து எனக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம எக்ஸல் ஷீட்ல இருந்து டேட்டாவை பாஸ் பண்ண போறோம். ஒரு டெஸ்ட் கேஸ் வந்து வேணுமா வேணாமா, எக்ஸிக்யூட் பண்ணுமா வேணாமான்றதை நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, கம்மிங் பேக் டு யுவர் டெஸ்ட் பேஸ். ஸோ இந்த டெஸ்ட் பேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கெட் டெஸ்ட் டேட்டா எல்லாமே வந்து யூஸ் கொடுத்துருப்போம் இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா நமக்கு மேப்பை வந்து பிரைவேட்டா வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஏன்னா டேட்டா வந்து கொஞ்சம் செக்யூர்டா இருக்கணுன்றதுக்காக. எப்பயுமே பிரைவேட் வேரியபிள் கொடுத்தா நம்ம என்கேப்சுலேஷன் பண்ணுவோம் இல்லையா, கெட் டெஸ்ட் டேட்டா செட்டும் கெட்டும் வந்து எடுக்கணும்னு. அதுக்காக தான் நம்ம வந்து கெட் டெஸ்ட்டும் செட் டெஸ்ட்டும் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, நீங்க இதுல வந்து பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து அது தேவை கிடையாது. ஓகே, நம்ம வந்து இங்க என்ன பண்ணிருக்கோம், லாகின் பேஜ்ல ஓகே அப்படியே கெட்னு சொல்லி தான் நம்ம வந்து கூப்பிட்டுருப்போம். ஃபைன், நம்மளோட ஸ்டெப் டெஃபினிஷன்ல. ஸோ கெட் இங்க கூப்பிடுறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஹூக்ஸ்ல வந்து நமக்கு இங்க இருக்க எல்லாமே வந்து கெட் செட் டெஸ்ட் டேட்டா இங்க இருந்து தான் நம்ம வந்து அங்க பண்றோம். சரியா? ஸோ டெஸ்ட் செட் டேட்டாவும் கெட்டும் நமக்கு அவசியம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து அதை கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ கிளியர் எங்க பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட கிளியர் மெத்தடை நீங்க எங்க கூப்பிடணும், நம்மளோட ஹூக்ஸ்ல ஆஃப்டர்ல கூப்பிடணும். ஓகேவா? ஸோ ஒரு வாட்டி நீங்க ரன் பண்ணும்பொழுது உங்களுக்கு ப்ராப்பரா வரணும் அப்படின்னா யூஸ்வலா அட் ஆஃப்டர் ஓகே நீங்க என்ன பண்ணணும், பப்ளிக் வாய்ட் கிளியர் டேட்டா அப்படின்னு கூப்பிட்டுட்டு நான் என்ன பண்றேன், என்னுடைய டெஸ்ட் பேஸ் டாட் கிளியரை கூப்பிட்டுறேன். ஓகே, இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். ஃபைன். ஸோ இது எல்லாமே இருந்துச்சுனாலே ஒரு எக்ஸல் ஷீட்ல இருந்து உங்களால ஒரு டெஸ்ட் டேட்டாவை படிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். ஃபைன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன டவுட்னாலுமே வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. வில் சார்ட் இட் அவுட். ஓகே, தேங்க்யூ. கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். பை. அப்பதான் உங்களுக்கு வந்து